தூத்துக்குடி மாவட்டம் சில்லாநத்தம் சிப்காட் தொழிற்பூங்காவில் அமையும் வின்ஃபாஸ்ட் ஆட்டோ லிமிட் ஆலை மின் வாகன உற்பத்தி ஆலை அமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி நெல்லை மாவட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு வழங்கினார். தமிழகத்திற்கு வெள்ள நிவாரண தொகையாக ஒரு பைசாவை கூட மத்திய அரசு தரவில்லை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. வெள்ள நிவாரணம் குறித்து கேட்டால் மத்திய அமைச்சர்கள் ஆணவமாக பேசுவதாகவும் காட்டும். போதும் இது யாரு கொடுத்ததுன்னா இந்த ஸ்டாலின் உங்களுக்காக கொடுத்தது, இந்த அரசு உங்களுக்காக கொடுத்தது. ஒன்றிய அரசும் நிதியமைச்சரும் பாராமுகமாக இருக்காங்க. நாம இதை கேட்ட என்ன சொல்றாங்க? உங்ககிட்ட சாதுரியம் இருந்தா நீங்க சாதிச்சுக்கலாமே அப்படின்னு ரொம்ப ஆணவமா அவர் பேட்டி அளிக்கிறாரு. வரும் 4ஆம் தேதியன்று பிரதமர் மோடி சென்னை வர உள்ளதாக தகவல். பிரதமர் பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களை மேடையேற்ற திட்டம். திருப்பூரில் எஸ்பிஜி சார்பாக ராணுவ ஹெலிகாப்டர் ஒத்திகை. வரும் 27ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையை முன்னிட்டு நடவடிக்கை. மதிமுகவுக்கு ஒரே ஒரு சீட் மட்டுமே வழங்க திமுக முன்வந்துள்ளதாக தகவல். திமுக வழங்க முன்வந்துள்ள ஒரு தொகுதியை ஏற்க வைகோ மறுப்பு என தகவல். கடந்த முறையை போல் மதிமுகவுக்கு மாநிலங்களவை சீட் வழங்க திமுக முன்வரவில்லை என தகவல். 2 மக்களவை, ஒரு மாநிலங்களவை சீட் என்பதில் உறுதியாக உள்ள வைகோ. ஒரு சீட் என்பதில் திமுக உறுதியாக இருந்தால் மக்களவை தேர்தலில் மதிமுக போட்டியிடாது என தகவல். தேர்தலில் போட்டியிடாமல் திமுகவுக்கு ஆதரவளிக்க வாய்ப்பு. திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இடையே இன்று 2ஆம் கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை. 4 தொகுதிகளில் போட்டியிட விருப்பம் தெரிவிக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். கூட்டணி அமைக்க சிலர் ரகசியமாக பேசியதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தகவல். யார் பேசினார்கள் என்பதை வெளியில் சொல்வது மாண்பாக இருக்காது என்றும் பேட்டி. பேசுவாங்க, அதெல்லாம் பொது மேடையில் கூப்பிடுவாங்க, தனிப்பட்ட முறையில் சந்திப்பாங்க. அவங்களும் ரகசியமாக வந்து சந்திப்பாங்க. நாமளும் அதுக்கு ரகசியம் காக்கணும், இல்லைன்னா அது மனித மாண்பு இல்லை. பாஜக பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசனை அவருடைய இல்லத்தில் இன்று மாலை சந்தித்து பேசுகிறார். கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட உள்ளதாக தகவல். அண்ணாமலையின் என் மண் என் மக்கள் யாத்திரையில் தமாகவினர் பங்கேற்பு. தமாக கொடியுடன் கலந்து கொண்ட தொண்டர்கள். விளவங்கோடு எம்எல்ஏ விஜயதாரணியின் ராஜினாமா ஏற்பு. சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. அவருடைய பதவி விலகல் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அதுக்கு முறைப்படி எங்கெங்க அனுப்பணுமோ அந்த தகவலை நாங்கள் தெரிவிக்கிறோம்.
கூட்டணி தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்ததாக வெளியான தகவலுக்கு முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் மறுப்பு. நேற்று இரவு இருவரும் சந்தித்ததாக தகவல் வெளியான நிலையில் விளக்கம். சென்னை ராயபுரத்தில் நடைபெற்ற ஜெயலலிதா பிறந்த நாள் விழா. கையையே கத்தியாக மாற்றி கேக் வெட்டி பரிமாறிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். காஞ்சிபுரம் மாவட்டம் விருகம்பாக்கம், கொளப்பாக்கம் ஊராட்சிகளில் மழைநீர் கால்வாய் பணிகள் குறித்து தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா ஆய்வு. பணிகளை விரைந்து முடிக்க உத்தரவு. வெள்ளம் பாதித்த சம்பா பயிர்களுக்கு தமிழக அரசு அறிவித்துள்ள 160 கோடி ரூபாய் போதாது. வறட்சி பாதிப்புக்கு உடனே இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். கிராமங்கள் தோறும் வீடு வீடாக சென்று இடைநின்ற மாணவர்களை தேடும் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர். இடைநின்றல் காரணங்களை கண்டறிந்து நிவர்த்தி செய்யும் பணிகள் தீவிரம். இந்த 2-3 வருஷம் இருக்குமா படிச்ச வயசு படிப்பு வரல, அதனால படிக்க முடியல. ஏன் பிள்ளை அடிக்கிறீங்க? படிப்பு வரல, சிரிக்கிறாங்க. மதுரை மாவட்டம் மேலூரில் நடைபெற்ற இரட்டை மாட்டு வண்டி பந்தயம். மாடுகள் மிரண்டு விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு. வார விடுமுறையொட்டி ஏற்காட்டில் குவிந்த சுற்றுலா பயணிகள். படகு சவாரி செய்து உற்சாகம். ராஜஸ்தானில் இந்திய ஜப்பான் ராணுவத்தினர் கூட்டு பயிற்சி தொடக்கம். அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிப்பு. சிங்கப்பூரில் நடைபெற்ற கண்காட்சியில் சாகசங்களை நிகழ்த்திய இந்திய விமானப்படை ஹெலிகாப்டர்கள். வானில் வட்டமடித்து அசத்திய ஹெலிகாப்டர்களை கண்டு வியந்த மக்கள். குஜராத்தில் அமைந்துள்ள நாட்டின் மிக நீளமான கேபிள் பாலம் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. மத்திய அரசின் முயற்சியால் நாடு முழுவதும் புலிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் பேச்சு. குஜராத்தில் கடலுக்கடியில் முழுகியுள்ள துவாரகா கோயிலுக்குள் சென்று பிரதமர் மோடி பிரார்த்தனை. ஆக்சிஜன் சிலிண்டர், நீச்சல் வீரர்கள் உதவியுடன் ஆழ்கடலில் சென்று வழிபாடு.
உத்தரப்பிரதேசத்தில் ராகுல் காந்தியின் நீதி யாத்திரை. 2வது நாளாக யாத்திரையில் பங்கேற்றுள்ள பிரியங்கா காந்தி. ராகுல் காந்தியின் நீதி யாத்திரையில் பங்கேற்றுள்ள கூட்டணி கட்சிகள். உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி, லோக்தளம் கட்சி தொண்டர்கள் பங்கேற்பு. மேற்கு வங்க மாநிலம் சந்தேஷ்காலிக்கு சென்ற உண்மை கண்டறியும் குழு பாதியில் தடுத்து நிறுத்தம். சாலையிலே அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பாஜகவில் இணைய உள்ளதாக வெளியான தகவல்களுக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் மனீஷ் திவாரி மறுப்பு. யூகங்களுக்கும் புரளிகளுக்கும் பதில் கூற விரும்பவில்லை என காட்டம். பெங்களூருவின் பல பகுதிகளில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாடு. பல இடங்களில் குடிநீருக்காக வரிசையில் காத்திருக்கும் மக்கள். ஹரியானாவின் 7 மாவட்டங்களில் மீண்டும் இணைய சேவை. விவசாயிகள் போராட்டம் காரணமாக இணைய சேவை தடை செய்யப்பட்டிருந்த நிலையில் அமைதி திரும்புவதால் நடவடிக்கை. பஞ்சாபில் ஓட்டுநர் இன்றி தானாக தண்டவாளத்தில் ஓடிய ரயில். அதிர்ஷ்டமாக பெரும் விபத்து தவிர்ப்பு. மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சியிலிருந்து MP ரிதேஷ் பாண்டே விலகல். டெல்லி தலைமை அலுவலகத்தில் பாஜகவில் இணைந்தார். ஜம்மு காஷ்மீரின் குல்மார்க் பகுதியில் பனி சறுக்கி விளையாடி அசத்திய வீரர்கள். கேலோ இந்தியா குளிர்கால தொடரை முன்னிட்டு உற்சாகம். விஜய் நடிக்கும் கோட் திரைப்படத்தின் கடைசி கட்ட படப்பிடிப்பை ரஷ்யாவில் நடத்த படக்குழு திட்டம். விரைவில் படக்குழு ரஷ்யா செல்லும் என தகவல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.